வணக்கம் வியூவர்ஸ். வளர்ந்த வாழ்க்கை சூழல், ஆரோக்கியமற்ற உணவுகள், மரபணு பிரச்சனைன்னு குழந்தை இல்லைங்கிற குறை பெரும்பாலானவர்களுக்கு உண்டு. இதற்கு ஆண்களுக்கு சொல்லப்படுற முக்கிய குறை போதிய விந்தணு இல்லாதது. வெறும் உணவு பழக்கங்களால விந்தணுவை எப்படி அதிகரிக்கலாம்னு நம்ம ஆரோக்கியம் சேனல்ல பார்க்கலாம். விந்தணு குறையறதுக்கு முக்கிய காரணம் விட்டமின் டி குறைபாடு. தினமும் காலார சூரிய ஒளி படுற மாதிரி 15 நிமிஷம் நடந்தாலே போதும் விந்தணு உற்பத்தி பெருகும். முந்திரியில இருக்கிற ஜிங்க் சத்து கருவுறுதலுக்கு ஏற்றது. இத ஆண்களும் பெண்களும் தினமும் கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும் கரு கூடும். எல்லோரும் விரும்பி சாப்பிடும் ஆப்பிள் பழத்துல விந்தணுவை அதிகரிக்கும் திறன் இருக்கு. அதுலயும் ஆப்பிள் வினிகரை அதிகம் சாப்பிட்டா நம்ப முடியாத அளவு விந்தணு உற்பத்தி பெருகுது. லைசோஃபின்னும் நீர்ச்சத்தும் அதிகம் உள்ள தர்பூசணியும் விட்டமின் சி நிறைஞ்ச ஆரஞ்சு, சாத்துக்குடி, எலுமிச்சை போன்றவையும் அதிக அளவு விந்தணு உற்பத்திக்கு துணை செய்யுது. உணவுல மிளகாய்க்கு பதில் குறுமிளக சேர்த்துக்கிறதால எண்டோஃபின்கள்ங்கிற சந்தோஷத்தை தரும் ஹார்மோன்களை இது விடுவிக்குது. இதனால உடம்பு தளர்வடைஞ்சு உணர்வை தூண்டுது. சமையலுக்கு பயன்படுத்தும் தக்காளியில விந்தணுவை ஆரோக்கியப்படுத்தும் மற்றும் அதிகரிக்க செய்யும் கரோட்டினாய்டு லைகோபைல் இருக்கு. தினமும் தக்காளிய ஜூஸ் போட்டு குடிக்கிறதாலையும் இல்ல அதிக அளவு உணவுல சேர்த்துக்கிறதாலையும் நம்ப முடியாத அளவு விந்தணு உற்பத்தி பெருகுது. வாழைப்பழத்துல விந்தணு சக்தியை அதிகரிக்கும் விட்டமின் B1 இருக்கு. தவிர இதுல இருக்க புரோமோலைங்கிற நொதி பொருள் உடலுறவுக்கான ஆர்வத்தை தூண்டுது. பசலைக்கீரையில ஃபோலிக் ஆசிட் அதிகம் இருக்கிறதால இது விந்தணுவை அதிகரிச்சு அதுல இருக்க டிஎன்ஏவையும் பாதுகாக்குது. பூண்டுல விட்டமின் B6 இருக்கிறதால ஆண் பெண் 2 பேருக்குமே உணர்ச்சியை தூண்டி கரு உறுதலை உறுதி செய்யுது. கடைசியா அத்திப்பழம், அரசப்பழம். மைக்ரோஸ்கோப்பில பார்த்தா இந்த 2 பழத்தோட விதையும் விந்தணுவோட உருவமும் மிகச்சரியா ஒத்து போகுது. அதனால இந்த 2ம் அதிக அளவு சாப்பிடுறதால விந்தணு உற்பத்தி ஆச்சரியப்படத்தக்க அளவு அதிகரிக்குது. இன்னும் இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.